நமஸ்காரம். நான் இன்னைக்கு அடை தோசை பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு சாமான்லாம் வச்சுட்டுருக்கேன், வாங்க காமிக்கிறேன். இதில் வந்து அரிசி, பச்சரிசி 2 டம்ளர் வச்சுட்டுருக்கேன். உளுத்தம்பருப்பு வந்து 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். துவரம்பருப்பு 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டுருக்கேன். கடலைப்பருப்பு 1/2 டம்ளர் வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். 10 காஞ்ச மிளகா அவ காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, 2 ஸ்பூன் தேங்காய், புதினா, வெங்காயம் வச்சுட்டுருக்கேன். எண்ணெய் வாக்கிறதுக்கு வச்சுட்டுருக்கேன். இந்த அரிசியோட இது எல்லா பருப்பையும் ஒன்றா போட்டுறேன். போட்டு நல்லா 2 வாட்டி அலம்பிட்டு ஒரு 3 ஹவர் நல்லா ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் மிளகாயும் காஞ்ச மிளகாயும் உப்பும் போட்டு குறகுறான்னு, ரொம்ப நைஸாக வேண்டாம், குறகுறான்னு கொஞ்சம் கெட்டியமாக அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. கார அடை தோசைக்கு பருப்பெல்லாம் 4 ஹவர் ஊறினது, பருப்பு அரிசியில் ஊறினது. இப்போ அரைக்க போகிறேன். ஜாரில் வந்து அரிசி பருப்பெல்லாம் போட்டுருக்கேன். இப்போ மிளகா உப்பெல்லாம் போடணும், போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 8 மிளகா போட்டுருக்கேன். அதுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுருக்கேன். கருவேப்பிலை திருத்தியும் போட்டுக்கலாம், அப்படியேவும் போட்டுக்கலாம். காரத்துக்குன்னு ஒரே ஒரு பச்சை மிளகா வாசனைக்கு போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் போடுறேன். தேங்காய் கொஞ்சம் போட்டால் ஸ்மூத்தாக இருக்கும், அதுக்கோசரம் தேங்காய் கொஞ்சம் போடுறேன். எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு மாவு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் மெலிஸ் ரவை மாதிரி அரைச்சிக்கலாம். மாவு அடை மாவு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி கெட்டிமாக இருக்குது. கனமாக குத்திக்கிற வேலை இருந்தால் இப்படியே குத்தலாம். மெலிசாக தோசை மாதிரி வேணுங்கிற வேலை இருந்தால் ஜலம் கலந்துக்கலாம். இந்த மாதிரி குறன்னு இருக்குது, மெலிஸ் ரவை மாதிரி. இப்போ இதில் வந்து புதினா போடுறேன், வெங்காயம் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட கேரட்டோ எது இருந்தாலும் போட்டுக்கலாம், நீங்கள் கீரை எது வேணாலும். உங்களுக்கு வெங்காயம் வேண்டானாலும் பரவாயில்ல, அப்படியே கூட பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா கலந்துட்டு நான் கொஞ்சம் மெலிசாக தான் குத்த போகிறேன். அதனால் கொஞ்சம் ஜலம் கலந்துட்டு உங்களுக்கு ஒரு அடை பண்ணி காமிக்கிறேன். அடுப்பில் கல் போட்டுக்க ஒரு தோசை குத்தி காமிக்கிறேன். கல் காமிச்சிட்டு இந்த அடைக்கு வந்து வெல்லம், நெய், வெண்ணெய் எது வேணாலும் போட்டுக்கலாம். மிளகா பொடி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன்னா அவியல் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நான் இத்தின் பேடை சாருன்னு ஒன்று பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அது போடுறேன், நீங்களும் பண்ணி பாருங்கள்.